எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம குழந்தைகளை நம்மளுடைய தர்மத்தை பற்றி சொல்லி வளர்க்குறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பல பதிவுகளில் சொல்லிகிட்டே வரும். சில பேர் நினைக்கலாம், என்னடா இது சாத்தியமா? இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு படிப்பு நிறைய இருக்குது, வெவ்வேறு கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி இது எல்லாத்தையும் பண்ண முடியும்? தர்மத்துல வழியில் அவளை வேற வேற விஷயங்கள் அவளுக்கு சொல்லித்தரத்துக்கெல்லாம் டைம் எங்க இருக்கு அப்படின்னு இது ஒரு இயற்கையா எல்லா பேரண்ட்ஸுக்கும் வரக்கூடிய கேள்வி. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட் அந்த குழந்தைகள் அவ 2 பேரை என்ன அழகா கொண்டு வரான்னு இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிளா அந்த பேரண்ட் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஒரு 11, 12 அந்த வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் போறா. அது தவிர அந்த பையனுக்கு ருத்ரம் கிளாஸ்க்கு அனுப்புறா. பையனை ருத்ரம் அனுப்பும் போது பொண்ணை பாட்டு கிளாஸுக்கு அனுப்புறா. 2 பேருக்கும் திருப்புகழ் சொல்லி கொடுக்கறதுக்கு தனி கிளாஸுக்கு போறா. ஸ்போர்ட்ஸ் அப்கோர்ஸ் அந்த டென்னிஸோ ஏதோ அது ஒரு 2 பேருக்குமே அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. இது தவிர நம்ம ஜென்ரலா குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நீதி கதைகள் அந்த மாதிரி ஏதாவது இல்ல வேற ஏதாவது ஒரு உண்மையான சம்பவங்கள் நமக்கு ஆன பாடம் இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும், படிச்சு காமிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த பேரண்ட் என்ன பண்றா அப்படின்னாக்க, நம்ம காஞ்சி மகாபெரிவரோட பூர்வாசிரம தம்பி சிவன் சார்னு பேர், அவருடைய புஸ்தகம் ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அற்புதமான, அதை பத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு இது கிடையாது, தகுதி கிடையாது. ஆனா அதுல அவ்வளோ அமானுஷ்ய விஷயங்கள், நிறைய பக்திமான்களை பத்தி, நம்ம தர்மத்தை பத்தி, பல ராஜாக்கள் நடந்துட்ட விதங்களை பத்தி, சில இடங்களை பத்தி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு பொக்கிஷமா இருக்கும் அந்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல இருந்து இவாளுக்கு ரெகுலரா ஒரு விஷயமா ஒரு 4 பக்கம் 5 பக்கம் அந்த மாதிரி படிச்சு அதை அந்த குழந்தைகளோட டிஸ்கஸ் பண்றா. இது எனக்கு முதல் தடவை அங்க போனப்ப இதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா குழந்தைகள் ஜென்ரலா ஒரு கதை படிக்கிறது இல்ல ஒரு நீதி கதை கேட்கறது அந்த மாதிரி இதுலதான் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா இந்த தாயார் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி ருச்சியும் கொடுக்கற அந்த குழந்தைகளுக்கு. அதாவது ஜென்ரலா நம்ம தர்மத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எத்தனை நாயன்மார்கள் இருக்கார், எத்தனை ஆழ்வார்கள் இருக்கார், அப்புறம் என்னென்ன ராஜாக்கள் என்ன மாதிரி எல்லாம் தர்மத்தோட ஆட்சி பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயத்த இருக்கிற அந்த புஸ்தகத்தை படிச்சு அந்த குழந்தைகளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல கொஞ்சம் கொஞ்சமா ருச்சி வர வச்சிருக்கா. இது ஒண்ணு. அடுத்தது நம்ம எல்லாருமே சொல்லுவோம், சாப்பாட்டு விஷயத்துல குழந்தைகளுக்கு ரொம்ப பார்த்து பார்த்து அம்மா பண்ணுவா, அதாவது நல்ல ஸ்பெஷல் ஐட்டமா பண்ணுவா, வீக்கெண்டுனாக்க நல்ல ஏதாவது அடிஷ்னலா ஏதாவது ஒரு பண்ணணும், இதெல்லாம் எல்லாருக்கும் வர்றது. ஆனா நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா அந்த பேலன்ஸ்டு டயட், அதை கூட அந்த அம்மா ஃபாலோ பண்றா. ஒரு நாளைக்கு நாங்க போயிருந்ததுக்கு ப்ரீவியஸ் டே என்ன இருக்கு, அவங்க சாயந்தரம் நைட் டின்னருக்கு அந்த சோளா பொரி குருமா அதெல்லாம் பண்ணியிருக்கா. குழந்தைகள் நல்லா திருப்தியா ஆசையா நல்லா தாராளமா போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வீக்கெண்டு, ஆனா மறுபடியும் ஸ்பெஷல் ஐட்டம் காத்தாலே பண்ணி அந்த வயிறை கெடுக்க கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கு என்ன பண்ணாங்க, வெறும் கஞ்சி தான் அன்னைக்கு போட்டிருந்தாங்க. நீ வேணா 2 கிளாஸ் வேணா குடி, ஆனா இப்போ காத்தால பிரேக்ஃபாஸ்ட்னு உனக்கு இல்லை, வயிற்றுல கொஞ்சம் லங்கனம் பண்ணணும், அந்த மிஷினை ஓட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தாயார் ஒரு கஞ்சி அவங்களுக்கு ரெடி பண்ணி அதை குடிக்க வச்சாங்க. அது தவிர இப்ப நம்ம ஜென்ரலா பார்ப்போம், ஒரு ஹாலிடே அப்படின்னாலே இந்த குழந்தைகள் கொஞ்சம் நிதானமா எழுந்துக்கும், உடனே அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கேம்ஸ் போன்ல பார்ப்பாங்க, இல்ல ஏதாவது சின்ன வீடியோ பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் எல்லா வீடுகள்லயும் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணினான்னாக்க, அவங்களது இண்டிவிஜுவல் ஹவுஸ். சோ அந்த வீட்டுல 3 பக்கம் சுத்தினது நல்ல செடி கொடிகள், கார்டன் நல்லா இருக்கும். சோ இப்ப நடுப்புற மழை எல்லாம் ரொம்ப கொஞ்சம் சேதமாயிட்டதுனால அன்னைக்கு இந்த பசங்களை எழுப்பி ஒரு 7-7:30 மணிக்கு அவங்க பல் தேய்ச்சி அது காலை கடன்கள்லாம் முடிச்சதும் ஒரு பாலை குடிக்க வச்சுட்டு ஃபுல்லும் அது எல்லாத்தையும் சுத்தம் பண்றதுக்கு 3 பேருமா வேலை பண்றாங்க. அதுக்கான கிளவுஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்பவும் வாங்கி வச்சிருக்காங்க போல இருக்கு.
அதை போட்டுக்க வச்சு அந்த அழுகின வந்து இலை இந்த மாதிரி இருக்கிறது அதெல்லாம் ரிமூவ் பண்றது, அதுக்கப்புறம் சிலது தொட்டிகள்ல வந்து கொஞ்சம் நடுறது, அதுக்கப்புறம் அந்த கொடி வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி சிக்கிண்டா மாதிரி இருக்கும், அதெல்லாத்தையும் வந்து சரி பண்றது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த ஃபுல் தோட்டத்தையும் அப்படி ஒரு பக்காவா ஒரு கார்டனர் வந்து பண்ணினா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி வந்து வேண்டாத எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்னதா சில களைகள் எல்லாம் தொட்டிகள்ல நட்டு கம்ப்ளீட் பிளேஸ வந்து அப்படி ஒரு அழகா பண்ண வச்சிருந்தா. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அந்த குழந்தைகள் வேலை பண்ணிருக்கு, ஆல்மோஸ்ட் 10-10:30 மணி வரைக்கும். அப்புறம் நடுப்புற வந்து அந்த கஞ்சி குடிக்கிறதுக்காக ஒரு 9 மணிக்கு ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்தப்போ என்ன பண்ணாங்க, எல்லாரும் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க, தடவிட்டு கொஞ்சம் ஊறினாப்புல இருக்கட்டும்னு தலைக்கு கைக்கு காலுக்கெல்லாம் எண்ணெயை தடவி விட்டுட்டு மறுபடியும் அந்த கார்டன் ஒர்க்கை பண்ண வச்சாங்க. சோ இது அதாவது என்னன்னா இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது இருக்கு இல்லையா, அப்ப குழந்தைகளுக்கு அது ரொம்ப குறைஞ்சு போயிடுறது. சோ அதனால எப்ப பாரு உட்கார்ந்த இடத்துல இருக்கிறதுனாலயே அவங்களுடைய லிம்ஸ் எல்லாம் கூட அந்த அளவுக்கு பிரிஸ்கா இருக்கிறது இல்ல. வெறும்னா நம்ம ஸ்போர்ட்ஸ்ல நம்ம அனுப்பிக்கிறது மாத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, நாம வந்து அந்த குழந்தைகளை இந்த மாதிரி வேலைகள்ல அவங்கள பங்கெடுக்க வைக்கும் போது என்ன ஆகும்னாக்க அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஒரு தோட்டம்ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி செடிங்கிறது, அதை வந்து அழகா அதை பதிய விட்டு அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணி அது கொஞ்சம் உரம் போட்டு எல்லாம் சரி பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமா துளுத்து வந்து ஒரு சின்ன மொட்டு அதுல இருந்து பூ வர்றதெல்லாம் பார்க்கறச்சே வந்து அந்த குழந்தைகளுக்கே சந்தோஷமா இருக்கும். ஸோ இதையும் அந்த தாயார் வந்து நடத்தி கொடுத்தாங்க. ஸோ ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற மினிமம் ஸ்போர்ட்ஸுக்கு சேர்த்திருக்காங்க, திருப்புகழ் கிளாஸ் சேர்த்திருக்காங்க, அதே போல நம்மளுடைய சம்பிரதாயத்துக்குன்னு இந்த மாதிரி இந்த ருத்ரம் பாட்டு கிளாஸ். இது தவிர இந்த நீங்க எல்லாருக்கும் தெரியும் மயிலாப்பூர்ல வந்து பாரதிய வித்யாபவன், அங்க சில சத்சங் விஷயங்கள்லாம் நடக்கும், சில கச்சேரிகள் நடக்கும், மார்கழி இதுக்கு உற்சவம் அந்த மாதிரி. சோ அது அந்த கச்சேரிகள்ல இந்த பொண்ணு பாட்டு கத்துக்கிறதுனால அதுல போய் அவ கவனிக்கணும், இவங்க திருப்புகழ் கத்துக்கிறதுனால 2 பேரையும் அது சம்பந்தமா அங்க ஏதாவது வந்தது இல்ல தமிழ்ல இருந்து சில சமயம் வந்து அங்க பிரவச்சனங்கள் நடக்கும், நம்மளுடைய இலக்கியங்களை பத்தி எல்லாம் அங்க வந்து சில சொற்பொழிவுகள் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த குழந்தைகளை வீக்கெண்ட் டைம்ல ஈவினிங்லயோ சாயந்தரத்துல அந்த அந்த மாதிரி நேரத்துல இருக்கும் போது அதை பார்த்து வச்சுட்டு அதை கண்டிப்பா அட்டென்ட் பண்ண வைக்கிறாங்க. சோ யோசிச்சு பாருங்க, இப்படி இந்த காலத்துல நடந்துட்டு இருக்கு. குழந்தைகள் படிப்புலயும் சோட போகல, ஏன்னா அதுவும் நல்லா ஸ்கோர் பண்றாங்க. அது போக அழகா இது மாதிரி விஷயங்களை பண்ணும் போது மென்டலி பிசிக்கலி they are very very strong. அதனால இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல நம்ம குழந்தைகளை நம்ம ட்ரெயின் பண்றதுனால அவங்க வந்து டோட்டல் ஒரு சொல்லுவாங்க ஹோலிஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த குழந்தைகளால வர முடியும். நாளைக்கு அவங்க வந்து ஒரு காலேஜ் முடிச்சு உத்தியோகம் போறச்சே எல்லாத்தையும் எப்படி எப்படி டேக்கிள் பண்ணணுங்கிற ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த், அந்த ஒரு திடமான ஒரு சிந்தனை அவங்களுக்கு வரும். அப்படி நம்ம குழந்தைகளை அந்த தாயார் பண்ற மாதிரியே எல்லாரும் பண்ண பழகுவோம். குழந்தைகளை நல்ல பிரஜைகளா நம்ம கொண்டு வருவோம். அவங்களுக்கும் நல்லது, அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது, நமக்கும் சந்தோஷம், நம்ம குருவுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் அடுத்த ஜெனரேஷனுக்கு பண்றச்சே அவரும் சந்தோஷப்படுவார். செய்வோமா? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.